श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்த அதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகின்றோம். இன்று நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 7ஆம் பதிகம் 3ஆம் பாசுரம். மாதவன் என்றதே கொண்டென்னை இப்பால் பட்டது யாது அவயங்களும் சேர்கொடேன் என்று எண்ணுள் புகுந்திருந்து தீதவம் கடுக்கும் அமுதம் செந்தாமரை கட்குன்றம் கோதவமிலன் கண்ணற்கட்டியம் மாணன் கோவிந்தனே. மாதவன் என்றதே கொண்டு என்னை இப்பால் பட்டது யாது அவயங்களும் சேர்கொடேன் என்று என்னுள் புகுந்து இருந்து தீது அவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண் குன்றம் கோதவம் இல் என் கண்ணல் கட்டி அம்மான் என் கோவிந்தனே. எனக்காக கிருஷ்ணனாக வந்து அவதரித்தவ என்னுடைய சுவாமியாகிய சர்வேஸ்வரன். நான் அவனை மாதவன் என்று உரைத்ததை மட்டுமே ஒரு காரணமாக கொண்டு எவ்விதமான உபாயம் அறியாமல் இருந்த என் விஷயத்திலே இனி வரப்போகும் அனைத்து காலங்களிலும் அவித்யை உள்ளிட்ட எந்தவிதமான குறையும் இந்த ஆழ்வாருக்கு சேரவிடமாட்டேன் என்று திருவுள்ளம் பற்றியவனாக அதற்கு சேரும் விதத்திலே எனது நெஞ்சத்திலே புகுந்தான் என்கின்றார் ஆழ்வார். பல வகையான தீமைகளையும் பாவங்களையும் வேருடன் அழிக்கக்கூடியது அமிர்தம். அப்படிப்பட்ட அமிர்தம் போன்று நின்று இத்தகைய சேர்க்கை காரணமாக தாமரை போன்று சிவந்த கண்கள் மற்றும் அழகான திருமேனியை எம்பெருமானுடையதை நான் அனுபவிக்கும்படி செய்தான் அவன். இப்படியாக மலை போன்று அசையாமல் இருந்து எந்த விதமான குறையும் இல்லாத கருப்பு கட்டி போன்று, அதாவது கருப்பட்டி போன்று எனக்கு மிகவும் இனியவன் ஆனான் எம்பெருமான். முதல் பாசுரத்தில் மாசதிர் இது பெற்ற என்றார். எந்த விதமான இடையூறும் இன்றி மிகவும் உயர்ந்த கிருபை பெற்று என்று முதல் பாசுரத்திலே அருளிச் செய்தார். அத்தகைய நன்மை அடைவதற்கு காரணம் என்ன என்று ஆழ்வாரிடம் சிலர் கேட்டனர். இதற்கு ஆழ்வார், என்னை அறியாமலேயே நான் அவனுடைய அந்தப்புறத்தில் உள்ள பிராட்டிமார்கள் உச்சரிக்கக்கூடிய திருநாமத்தை உரைத்தேன் என்றார். அதுவே காரணம் என்கின்றார். அதாவது சர்வேஸ்வரனுக்கு பல திருநாமங்கள் உள்ளது. பேராயிரம் உடையான் என்று ஆழ்வார் பலர் சாதிக்கின்றார்கள்.
அப்படி பல திருநாமங்கள் உள்ள போதிலும் பிராட்டியுடனான சம்பந்தம் வெளிப்படும்படியாக உள்ள திருநாமத்திலே அவனுக்கு அதிகமான பிரீதி உண்டு என்கின்றார். மாதவன் என்றதே உண்டு. மாதவன் என்று கூறிய ஒரு சொல்லை மட்டுமே மிகவும் பெரியதாக கருதியவனாக, அதனையே தனது திருவுள்ளத்தில் மிகவும் பெரிதாக எடுத்துக்கொண்டு தனது திருவுள்ளத்திலே ஆஹா, நம்முடைய மற்ற திருநாமங்களுக்கும் இந்த மாதவா என்ற திருநாமத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை இவன் அறிந்துள்ளானே என்று மகிழ்ந்து இதனையே பெரிதாக கருதி என்னை இனி என்கின்றார். உண்மையில் அவன் எண்ணியது போன்று வேறுபாடு அறியாத என்னை இதுவரை கழிந்து சென்ற காலங்கள் கழிந்து விட்டன. ஆகவே இனி வரப்போகும் காலங்கள் சர்வேஸ்வரனுக்கு மிகவும் அற்பமாக தோன்றியதாக வருந்தினான். சர்வேஸ்வரனுடன் சேர்ந்து நின்று அனுபவிக்காமல் பல காலங்கள் வீணாகப் போயினவே என்று சர்வேஸ்வரனை அடைந்த பின்னர் என்னும் சேதனன் போன்று சர்வேஸ்வரன் ஆழ்வார் பக்கலிலே வந்து நின்று எண்ணினான். காலம் பல போய்விட்டதே, நாம் உண்மை அறியவில்லையே என்று சேதனர்கள் வருந்துவது போன்று எம்பெருமான் வருந்தினான் என்கின்றார். யாதவங்களும் சேர்குடான் என்று என்னை அல்லாது மற்ற எந்த விதமான தவங்களிலும் நீ ஈடுபட்டு உன்னை வருத்தி கொள்ள நான் விடமாட்டேன் என்று உரைப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளல் வேண்டும். நான் அவனை அண்டி நிற்கும் தகுதி அற்றவன் என்ற தாழ்மையை எண்ணும்படி செய்த அகற்றுதல், மற்ற உபாயங்களிலே ஈடுபடும்படி செய்தல் போன்றவற்றை ஆழ்வாராகிய உம்மிடத்தில் செய்ய மாட்டேன் என்றான் சர்வேஸ்வரன். சேர்கொடேன் என்னுள் இவ்விதம் சங்கல்பித்த பின்னர் நீண்ட தூரத்திலே நிற்காமல் என் இதயத்திலே வந்து புகுந்தான். அங்கும் இங்கும் அகலாமல் நிலையாக என் நெஞ்சத்திலே நின்றான். தன்னுடைய இனிமையை நான் அனுபவிக்கும்படி செய்து என்னை மாற்றுகின்றான் அந்த சர்வேஸ்வரன் என்கின்றார். கோதவமிலன் கண்ணல் கட்டி, கற்பங்கட்டிக்கு இரண்டு விதமான தோஷம் ஏற்படலாம். மற்ற பொருளுடன் கலக்கும் போது ஏற்படும் சுவை குறைவு. நீரிலே கற்பங்கட்டியை சேர்த்து அதிக நீரை பெருக்கினால் கருப்பட்டியினுடைய சுவை குறையும். பாகாக காய்ச்சும் போது பதந்தவறினால் ஏற்படும் சுவை குறைவு. சர்வேஸ்வரனுக்கு இப்படிப்பட்ட தோஷம் எதுவும் இல்லை. அதாவது தனக்கு மாற்றாக இனிமையான பொருள் ஒன்றும் இல்லாதபடி தானே இனிமையானவன் சர்வேஸ்வரன் என்கின்றார் ஆழ்வார். கிருஷ்ணாவதாரம் தனக்காகவே ஏற்பட்டது என்கின்றார். எளியவனாக நின்று அடியார்க்கு நிர்வாகம் செய்தவனாயிற்றே எம்பெருமான். ஆகவே அடியார்க்கு என்பதனாலே தமக்கும் என்கின்றார் ஆழ்வார் என்பதாக இப்பாசர் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.